வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நியூ சிலபஸ்லேருந்து 9th தமிழ் இயல் 8 யாப்பிலக்கணம் இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக 50 கொஷின்ஸ் எடுத்துருக்கிறேன். கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. ஸோ வீடியோஸை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விலை மதிப்பில்லாத அந்த லைக் தாங்க எனக்கு உண்டான மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றாவது கொஷின், மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே டேஷ் எனப்படும். யாப்பிலக்கணம். மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம் எனப்படும். யாப்பிலக்கணம் என்பது செய்யுள் எழுதுவதற்குரிய இலக்கணத்தை குறிக்கும் ஒரு இலக்கண பிரிவு ஆகும். யாத்தல் என்னும் சொல் கட்டுதல் என்னும் பொருளை உடையது. அதாவது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகிய உறுப்புகளை ஒரு சேர கட்டி அமைப்பது என்னும் பொருளில் செய்யுள் யாத்தல் என்கிறார்கள். எனவே இந்த யாத்தலுக்குரிய இலக்கணம் யாப்பிலக்கணம் ஆகும். இரண்டாவது கொஸ்டின், விலமுன் நிறை வருவது டேஷ் வாய்ப்பாடு. நிறையொன்றா சிறிய தலை. விலமுன் நிறை வருவது டேஷ் வாய்ப்பாடு. நிறையொன்றா சிறிய தலை. மூணாவது கொஸ்டின், யாப்பின் உறுப்புக்கள் எத்தனை? 6. யாப்பின் உறுப்புக்கள் 6. ஒன்றாவது எழுத்து, இரண்டாவது அசை, மூன்றாவது சீர், நான்காவது தலை, ஐந்தாவது அடி, ஆறாவது தொடை. நான்காவது கொஷின், யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் 3 வகைப்படும். அவைகள் என்னென்னு பார்க்கலாம். 1 குறில், 2 நெடில், 3 ஒற்று. ஐந்தாவது கொஷின், நிறை நேர் நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு. புலிமாங்கனி. நிறை நேர் நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு புலிமாங்கனி. ஆறாவது கொஷின், அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அசை என்பது யாப்பிலக்கணத்தில் ஒரு முக்கிய உறுப்பாகும். இது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. 1 நேரசை, 2 நிறையசை. நேரசை மற்றும் நிறையசை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நேரசை என்பது ஓர் எழுத்து மட்டுமே இருக்கும். ஒரு வல்லெழுத்து, ஒரு மெல்லெழுத்து அல்லது ஒரு உயிரெழுத்து ஆகியவை நேரசையில் அடங்கும். நிறையசை என்பது 2 எழுத்துக்கள் இருக்கும். ஒரு மெல்லெழுத்து மற்றும் ஒரு உயிரெழுத்து ஆகியவை நிறையசையில் அடங்கும். ஏழாவது கொஷின், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட அசைகளின் கூட்டம் டேஷ் எனப்படும். சீர். 1 அல்லது 1க்கு மேற்பட்ட அசைகளின் கூட்டம் சீர் எனப்படும். எட்டாவது கொஷின், ஈரசை சீர்களுக்கு வேறு பெயர். இயற்சீர், ஆசிரிய, உரிச்சீர். ஈரசை சீர்களுக்கு வேறு பெயர். இயற்சீர், ஆசிரிய, உரிச்சீர். 9வது கொஷின், ஓர் அசை சீரசை வாய்ப்பாடு. இவை அனைத்தும் ஓரசை சீரசை வாய்ப்பாடு. நேர் நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைவு பிறப்பு. இவை அனைத்தும். 10வது கொஷின், காய் சீர்களை டேஷ் என்று அழைக்கிறோம். வெண்சீர்கள். காய்ச்சீர்களை வெண்சீர்கள் என்று அழைக்கிறோம். 11வது கொஷின், நேர் நேர் நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு. தேமாங்கனி. நேர் நேர் நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு தேமாங்கனி. 12வது கொஸ்டின், வெண்பாவில் இயற்சீரும் டேஷும் மட்டுமே வரும், பிற சீர்கள் வரா. வெண்சீர். வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீரும் மட்டுமே வரும், பிற சீர்கள் வாரா. 13வது கொஸ்டின், தலைகளில் இயற்சீர் வெண்டலையும் டேஷும் மட்டுமே வரும், பிற தலைகள் வாரா. வெண்சீர் வெண்டலையும். தலைகளில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும், பிற தலைகள் வாரா.
14வது கொஷின், நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் டேஷ் எனப்படும். தலை. நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தலை எனப்படும். 15வது கொஸ்டின், தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். தலை 7 வகைப்படும். 1 நேரொன்றா சிறிய தலை, 2 நிறையொன்றா சிறிய தலை, 3 இயற்சீர் வெண்டலை, 4 வெண்சீர் வெண்டலை, 5 களித்தலை, 6 ஒன்றிய வஞ்சித்தலை, 7 ஒன்றா வஞ்சித்தலை. 16வது கொஸ்டின், அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடி என்பது இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும். அவை 5 வகைப்படும். 2 சீர்களை கொண்டது குறளடி, 3 சீர்களை கொண்டது சிந்தடி, 4 சீர்களை கொண்டது அளவடி, 5 சீர்களை கொண்டது நெடிலடி, 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது கழி நெடிலடி. அடி 5 வகைப்படும். 1 குறளடி, 2 சிந்தடி, 3 அளவடி, 4 நெடிலடி, 5 கழி நெடிலடி. 17வது கொஸ்டின், காய் முன்னேர் வருவது டேஷ் எனப்படும். வெண்சீர் வெண்டலை. காய் முன்னேர் வருவது வெண்சீர் வெண்டலை எனப்படும். 18வது கொஸ்டின், கனி முன்னிறை வருவது டேஷ் எனப்படும். ஒன்றிய வஞ்சித்தலை. கனி முன்னிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை எனப்படும். 19வது கொஸ்டின், நிறை நிறை நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு கருவிலங்காய். நிறை நிறை நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு கருவிலங்காய். 20வது கொஸ்டின், காய் முன்னிறை வருவது டேஷ் எனப்படும். களித்தலை. காய் முன்னிறை வருவது களித்தலை எனப்படும். 21வது கொஸ்டின், பொறுத்துக. 2 சீர்கள் குறளடி, 3 சீர்கள் சிந்தடி, 4 சீர்கள் அளவடி, 5 சீர்கள் நெடிலடி. சரியான பதில் 3, 4, 1, 2. 2 சீர்கள் குறளடி, 3 சீர்கள் சிந்தடி, 4 சீர்கள் அளவடி, 5 சீர்கள் நெடிலடி. 3, 4, 1, 2. 22வது கொஸ்டின், நிறைவு என்ற அசைக்கான வாய்ப்பாடு பிறப்பு. நிறைவு என்ற அசைக்கான வாய்ப்பாடு பிறப்பு. 23வது கொஸ்டின், தொடை என்பதன் பொருள் தொடுத்தல். தொடை என்பதன் பொருள் தொடுத்தல். 24வது கொஸ்டின், பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை எனப்படும். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை எனப்படும். 25வது கொஸ்டின், தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். தொடை 8 வகைப்படும். 1 மோனை, 2 எதுகை, 3 இயைபு, 4 அளபெடை, 5 முரண், 6 இரட்டை, 7 அந்தாதி, 8 செந்தொடை என்று 8 வகைகளாக தொடை அமைகிறது. 26வது கொஸ்டின், நேர் நிறை நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு கூவிலங்கனி. நேர் நிறை நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு கூவிலங்கனி. 27வது கொஸ்டின், ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி அமைவது மோனைத்தொடை. ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வர அமைவது மோனைத்தொடை எனப்படும். 28வது கொஸ்டின், நேர் 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 என்ற அசைக்கான வாய்ப்பாடு தேமாங்காய். நேர் 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 என்ற அசைக்கான வாய்ப்பாடு தேமாங்காய். 29வது கொஸ்டின், அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி வர அமைவது இயைபு தொடை. அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது இயைபு தொடை எனப்படும்.
30வது கொஸ்டின், நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு நாள். நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு நாள். நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு மலர். நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு மலர். 32வது கொஸ்டின், ஈரசை சீரசை வாய்ப்பாடு. இவை அனைத்தும். ஈரசை சீரசை வாய்ப்பாடு நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இவை அனைத்தும். 33வது கொஸ்டின், நேர்வு என்ற அசைக்கான வாய்ப்பாடு காசு. நேர்வு என்ற அசைக்கான வாய்ப்பாடு காசு. 34வது கொஸ்டின், 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்ட அடிவகை. ஆன்சர் கழி நெடிலடி. 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்ட அடிவகை கழி நெடிலடி. 35வது கொஸ்டின், நேர் நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு தேமா. நேர் நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு தேமா. 36வது கொஸ்டின், நிறை நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு புளிமா. நிறை நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு புளிமா. 37வது கொஸ்டின், நிறை நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு கருவிலம். நிறை நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு கருவிலம். 38வது கொஸ்டின், நேர் நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு கூவிலம். நேர் நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு கூவிலம். 39வது கொஸ்டின், அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது எதுகை தொடை. அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர அமைவது எதுகை தொடை எனப்படும். 40வது கொஸ்டின், நிறை நேர் நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு புளிமாங்காய். நிறை நேர் நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு புளிமாங்காய். 41வது கொஸ்டின், இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி. இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும். 42வது கொஸ்டின், எழுத்துக்களால் ஆனது டேஷ் எனப்படும் அசை. எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும். 43வது கொஸ்டின், நிறை 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 என்ற அசைக்கான வாய்ப்பாடு கருவிலங்கனி. நிறை 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 என்ற அசைக்கான வாய்ப்பாடு கருவிலங்கனி. 44வது கொஸ்டின், சீர் எத்தனை வகைப்படும் 4 வகைப்படும். சீர் 4 வகைப்படும். 1 ஓரசை சீர், 2 ஈரசை சீர், 3 மூவசை சீர், 4 நாலசை சீர். 45வது கொஸ்டின், மா முன்னேர் வருவது டேஷ் எனப்படும் நேரொன்றா சிறிய தலை. மா முன்னேர் வருவது டேஷ் எனப்படும் நேரொன்றா சிறிய தலை. 46வது கொஸ்டின், யாப்பின் உறுப்புக்கள். இவை அனைத்தும். யாப்பின் உறுப்புக்கள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இவை அனைத்தும். 47வது கொஸ்டின், மா முன்னிறை விலம் முன்னேர் வருவது டேஷ் வாய்ப்பாடு இயற்சீர் வெண்டலை. மா முன்னிறை விலம் முன்னேர் வருவது இயற்சீர் வெண்டலை வாய்ப்பாடு எனப்படும். 48வது கொஸ்டின், அசை பிரிப்பில் டேஷ் கணக்கிடுவதில்லை ஒற்றெழுத்தை. அசை பிரிப்பில் ஒற்றெழுத்தை கணக்கிடுவதில்லை. 49வது கொஸ்டின், கனி முன்னேர் வருவது டேஷ் வாய்ப்பாடு ஒன்றா வஞ்சித்தலை. கனி முன்னேர் வருவது ஒன்றா வஞ்சித்தலை எனப்படும். 50வது கொஸ்டின், தொடையின் 8 வகைகள் யாவை? இவை அனைத்தும். தொடையின் 8 வகைகள் மோனை, எதுகை, இயைபு, அளபெடை, முரண், இரட்டை, அன்னாதி, செந்தொடை. இவை அனைத்தும்.
தொடையின் 8 வகைகள்: 1 மோனை, 2 எதுகை, 3 இயைபு, 4 அளபெடை, 5 முரண், 6 இரட்டை, 7 அந்தாதி, 8 செந்தொடை. இவை அனைத்தும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.